போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். ஸோ இந்த வீடியோ தமிழின் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இது எதற்கான வீடியோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதியமான் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணி 6 வருடங்கள் முடிவடைந்து இப்போ 7ஆம் ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். ஸோ அக்டோபர் 16. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் எங்களுக்கு. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சப்ஸ்கிரைபர்லேருந்து அது வரத்துக்கே ரொம்ப லேட் ஆச்சு. சரிங்களா, 100 200 இந்த மாதிரி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ஆஃபீஸில் யாரும் இல்லாதனால நாளைக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் சென்னை நைட்டு போயிருந்தேன். சரிங்களா, நேற்று வந்து சென்னை போயிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் தான் வந்ததுனால அப்டேட் பண்ண முடியல. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புத்தக வெளியீட்டுக்காக சென்னைக்கு போயிருந்தோம். நண்பர்களுடைய புத்தக வெளியீடு இருந்தது. அதே போல் ரொம்ப முக்கியமான நபர்கள் உங்களுக்கு தெரியும், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம்ம நாஞ்சில் நாடன் ஐயா, அதே போல் யூமா வாசிக ஐயா, அதே போல் நிறைய பேர் இருந்தாங்க. இந்திரன் ஐயா வந்திருந்தார். சரிங்களா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்திரன் ஐயா. ஏற்கனவே லாஸ்ட் இயர் நான் சொல்லியிருப்பேன், நம்முடைய புத்தக வெளியீடு என்னுடைய புத்தகம் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. வண்ணதாசன் ஐயாலாம் வந்திருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நேற்று போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்ததுனால குயிக்காக அப்டேட் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுடைய அதியமான் அகாடமி பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். நான் விஜயன் சார், அதே போல் நம்ம டீமில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு என்னென்ன நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றதும் நான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதே போல் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அதியமான் அகாடமியில் ஒரு ஷார்ட்டாக இன்ட்ரோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, 2016, அதாவது ஜியோ காலத்துக்கு முன்னாடி, ஜியோலாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். அது ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இல்லை, ஏற்கனவே நம்மக்கிட்ட படித்து இப்போ அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இன்னையோட 6 வருடங்கள் முடியுது. ஸோ இன்னிலேருந்து நம்ம 7ஆம் ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள்லையும் இன்னும் சிறப்பாக நம்ம செயல்படுவோம் அப்படின்றத உங்ககிட்ட நாங்கள் உறுதியளிக்கிறோம். நான் மட்டும் கிடையாது, நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உறுதியளிக்கிறோம். அதே போல் எப்போவுமே உங்களுக்கான புதிய முயற்சிகள், சரிங்களா, நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அது 1 by 1 நாங்கள் எப்போவுமே செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ அதற்காக தான் வெறுமனே யூடியூப் சேனலாக மட்டும் ரன் ஆகாமல் உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பட் நான் ஷார்ட்டாக என்னென்ன உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பெனிஃபிட் ஆகிற மாதிரி என்னென்ன நம்ம பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏற்கனவே இது பண்ணது, அதே போல் இனிமே வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ கொடுக்குறோம். அதுக்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி PDF, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறேன். athiyamanteam.com அப்படின்ற வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணோம். அது உங்களுக்கு இன்றைக்கு வரலையும் ரன் ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி இந்த வெப்சைட்டை ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பித்து கொடுத்தோம். அதே போல் உங்களுக்கு டவுட் கேட்குறதா இருக்கலாம், இல்லை எக்ஸாம் பற்றி ஏதாவது டவுட்டாக இருக்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ஏஜ் லிமிட்டு, இல்லை உங்களுடைய கல்வி தகுதி, இது மாதிரி நிறைய டவுட்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு, இல்லை எக்ஸாம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் எப்படி எழுதுறது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, போலீஸ் எக்ஸாமாக என்ன, எக்ஸாம் சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்றதுக்கான உங்களுக்கு ஃப்ரீ சப்போர்ட் வந்து ஆஃபீஸ் டைமிங்கில் நாங்கள் எப்போவுமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 1 இயர்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா, ஸோ இன்றைக்கு வரையும் இந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்டும் அதே போல் உங்களுக்கு கால் சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே போல் ஃப்ரீ டெஸ்ட், சரிங்களா, படித்து முடித்த பிறகு டெஸ்ட், அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்மளுடைய ஆப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ இது உங்களுக்கு தெரியும். அதே போல் அதுக்கப்புறம் பிடிஎஃப்பில் படிக்க முடியல, வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு புக் எடுத்து படிக்கணும், நமக்கு படிக்கிறதுக்கான சமைச்ச புக் வந்து எனக்கு வெளியில் கலெக்ட் பண்ண முடியல, இந்த சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நிறைய இஷ்யூ, சரிங்களா, குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்த பிறகு ப்ராப்பராக எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் கிடைக்கல. ஏன்னா புக்லாம் டிமாண்ட் ஆனதுக்கப்புறம் கோவிட் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து என்னால் புக் போய் கலெக்ட் பண்ண முடியல. அப்படின்றதுனால புக் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா, நம்மளே வந்து SCRT பேஸ் பண்ணி புக்ஸ் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் ஆச்சு. நிறைய பேர் அதுக்கான ஃபீட்பேக் வந்து ரொம்ப எங்களுக்கு பாசிட்டிவாக, நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ இனிமே, சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, சரிங்களா, இது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் இல்லாமல் நம்ம ரெகுலராக நம்ம அதியமானுடைய ஆப்பில் கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட், இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு நிபுணர்கள் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம நிறைய பேர்த்துக்கு என்ரோல் பண்ணி கொடுத்துருந்தோம். இல்லை நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அடுத்து இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், இப்போ 7ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ புதுசாக என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அடுத்ததாக கேட்டது டைரக்ட் கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஃப்லைன் கிளாஸஸ் நீங்கள் நேரில் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே இருந்து கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதற்கான அப்டேட் எல்லாமே ஆல்ரெடியே கொடுத்துருப்போம். ஸோ இது ஒரு புதிய முயற்சியாக உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம். அதே போல் நியூவாக ஒரு சேனல், சரிங்களா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சேனல் தான், அதில் உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஒரே சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் இல்லாமல்
இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாம், ஃபாரஸ்ட் எக்ஸாம் எல்லாத்தையும் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கான அதிகமாக இந்த மெயின் சேனல்லையும் அதே போல் இன்னொரு சேனல் சரிங்களா. ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு இனிமேல் ப்ராப்பராக வீடியோஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் சரிங்களா, அதே போல் ஸ்டடி பிடிஎஃப் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா நம்மளுடைய வெப்சைட். இது இல்லாமல் புதுசாக ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days அந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்களுக்கு லான்ச் ஆகிடும். அதே போல் ஃப்ரீ டெஸ்ட் நம்ம ஏற்கனவே 2 to 3 years நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட் நீங்கள் வெப்சைட்டில் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு. இன்னும் அது ப்ராப்பராக உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஆல்ரெடி டெலகிராமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆப்பில் போய் எழுதிட்டு இருப்பாங்க, ஆப் ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். நான் புதுசாக இருக்கேன் எனக்கு தெரில அப்படின்னும் போது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், எப்படி எழுதலாம் அப்படின்ற எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு ஒரு 50 days பிளான் கொடுத்தோம் இல்லையா, அதே போல் யூடியூப் பிளான் வந்து உங்களுக்கு கொடுத்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கலாம். இதெல்லாம் சும்மா ஷார்ட்டாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இனிமேல் வந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம அதியமான் டீமுடைய யூடியூப் சேனலில் இதெல்லாமே இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் வரக்கூடிய நாட்களையும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு முழுமையாக நம்புகிறோம். அதியமான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். உங்களுக்கு எந்த அளவு எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும் அதை பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ இதே சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு முழுமையாக நம்புகிறோம். நம்ம முதல்ல அதியமான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டித் தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எந்த விதமான யூடியூப் சேனலும் இல்லை. அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா. முன்னாடி சொன்ன மாதிரி ஜியோ காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்த பிறகு தான் யூடியூப் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிய வந்து. ஸோ அந்த டைம் இல்லை டிஎன்பிஎஸ்ஸாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் போட்டித் தேர்வுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சேனல்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்து இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்குமே வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ப்ராப்பராக ஒரு பிளானை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ உங்களுடைய அல்டிமேட் கோல் என்னவாக இருக்கும் அப்படின்றதுனா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. ஸோ ஒரு பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ரெகுலராக ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிளான் ஃபாலோ பண்ணி எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணுங்கள். இப்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். ஸோ அயராத உழைப்பு எப்பவுமே தேவை சரிங்களா. கடின உழைப்பு எப்பவுமே தேவை. ஸ்மார்ட் ஒர்க் உங்களுக்கு சைடில் கை கொடுக்கும். பட் தொடர்ச்சியாக எக்ஸாம் பொறுத்தவரையும் தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாங்க. ஸோ அடுத்த வருஷம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் சரிங்களா. ஸோ பொறுமையாக படிச்சுட்டு வாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதியமான் அகாடமிக்கு இதுவரையும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அதே போல் இனிமேல் சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம் கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.